சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. கடும் வெயில் காரணமாக மக்கள் பெரும் சிரமமடைந்து வந்த நிலையில் அவர்களை குளிர்விக்கும் விதமாக நள்ளிரவில் கனமழை பெய்தது. கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், எழும்பூர், கோயம்பேடு, பல்லாவரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் அதிகாலை வரை நீடித்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் சற்று நிம்மதி அடைந்தனர். சென்னை நகர்ப்பகுதி மட்டுமின்றி புறநகர் பகுதிகளிலும் விடிய விடிய கனமழை பெய்தது. வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, தாம்பரம், OMR சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. ஒரு சில இடங்களில் சாலையின் தாழ்வான இடங்களில் சிறிதளவு மழைநீர் தேங்கி நின்றது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு அந்தமானை ஒட்டிய பகுதிகளில் தற்போது ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டுக்கு வெயிலுக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் உற்றுநோக்கும் இலங்கை அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட 38 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 40 லட்சம் தமிழர்கள் உள்பட 1,70 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மொத்தம் உள்ள 13,421 மையங்களில் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. காவலர்கள் மற்றும் ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை அதிபர் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டணி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. சில தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளராக பாக்கிய செல்வம் அரியநேத்திரனும் களத்தில் உள்ளார். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குகள் எண்ணப்பட்டு நாளை காலைக்குள் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. வாக்குகளை எண்ணுவதற்காக 1713 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இலங்கை அதிபர் தேர்தல் அமைதியான முறையில் நடக்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு கூடுதல் தேர்தல் ஆணையர் சிவசுப்பிரமணியன் அச்சுதன் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவாக இலங்கை பூராகவும் தேர்தல் ஒன்றுக்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று காலை 7 மணி முதல் நாடு தழுவிய ரீதியிலே வாக்களிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே காணப்படக்கூடிய 1,71,40,354 வாக்காளர்கள் நாடு தழுவிய ரீதியிலே 13,421 வாக்குச்சாவடிகளிலே தமது வாக்குகளை தற்போது பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். தேர்தல் அமைதியாகவும் வன்முறைகள் எதுவுமற்ற நிலையிலும் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையிலே நாங்கள் பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலின் போது பொதுமக்கள் ஆர்வமாக வாக்களிக்கும் ஒரு நிலைமை காணப்படுவதுண்டு. கடந்த காலங்களிலும் 83க்கு மேற்பட்ட வீதங்களிலே மக்கள் வாக்களிப்பார்கள். அதேபோன்று இம்முறையும் அதிக அளவிலே மக்கள் ஆர்வமாக இந்த தேர்தலை வாக்களிப்பார்கள் என்று தேர்தல் ஆணைக்குழு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. முன்னாள் அதிமுக அமைச்சர் வைத்திலிங்கம் உள்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக ஆட்சியின் போது 2013 முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் சென்னை பெருங்களத்தூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் 57.94 ஏக்கர் நிலத்தில் கட்டுமான திட்ட அனுமதி பெற லஞ்சம் பெற்றதாக புகார் அளிக்கப்பட்டது. வைத்திலிங்கத்தின் மகன்களான முத்தம்மாள் எஸ்டேட் இயக்குநர்கள் பிரபு, சண்முக பிரபு, ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் இயக்குநர் ரமேஷ் உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. வேலூர் அருகே அரசு பள்ளியில் மாணவர் பிளேடால் தாக்கப்பட்டது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தலைமை ஆசிரியருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது.
ஊசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சக மாணவர்கள் ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவர் பிளேடால் தாக்கியதில் படுகாயமடைந்த மற்றொரு மாணவர் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி மாணவனை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததுடன் இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கேட்டு பள்ளி தலைமை ஆசிரியர் சீனிவாசனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை குறித்து பொய்யான தகவல்களை பரப்பிய பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் காங்கிரஸ் வழக்கறிஞர் புகார் அளித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் கடிதம் ஒன்றை ராகுல் காந்திக்கு அனுப்பியிருந்தார். இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் சட்டப்பிரிவு தலைவர் சந்திரமோகன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பகுஜன் சமாஜ் நிர்வாகி ஜெய்சங்கர் மீது நடவடிக்கை கோரி புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரமோகன் செல்வப்பெருந்தகையின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் ஆதாரமில்லாமல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடைபெறும் குவாட் அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி 3 நாட்கள் பயணமாக இன்று அதிகாலை அமெரிக்கா புறப்பட்டார். டெலவர் மாகாணத்தில் உள்ள வில்மிங்டன் நகரில் நடைபெறும் குவாட் மாநாட்டில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி அங்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார். இந்த மாநாட்டில் ரஷ்யா யுக்ரைன் மோதல், மேற்காசிய பதற்ற சூழல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. குவாட் மாநாட்டை தொடர்ந்து நியூயார்க்கில் ஐநா சபை உச்சி மாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். அமெரிக்க வாழ் இந்தியர்கள் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். இதனிடையே அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ட்ரம்பை பிரதமர் மோடி சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு உள்பட ஒவ்வொன்றிலும் தோல்வியடைந்துவிட்ட சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசாங்கம் கடவுளின் பெயரை சொல்லி எல்லாவற்றையும் திசை திருப்புவதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி விமர்சித்துள்ளார். திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக முந்தைய ஜெகன்மோகன் அரசின் மீது முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இவை குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வாங்கப்படும் நெய் 3 முறை பரிசோதிக்கப்படும் என்றும் உரிய பரிசோதனைக்கு பிறகே நெய்யை பயன்படுத்துவது கட்டாயப்படுத்தப்பட்ட நடைமுறை என்றும் ஜெகன்மோகன் ரெட்டி விளக்கம் அளித்தார். திருப்பதி லட்டில் மிருக கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் வலியுறுத்தியுள்ளார். பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த கிரிராஜ் சிங், லட்டுவில் மிருக கொழுப்பை கலப்பது என்பது வெறும் மோசடி என்பதையும் தாண்டி இந்து மதத்தை அழிப்பதற்கான முயற்சி என குற்றம் சாட்டினார். லட்டு பிரசாதம் தயாரிக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் செய்த செலவுகள் குறித்தும் விசாரிக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். இதற்கிடையே இவ்விவகாரத்தில் மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் சமூக தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். திருப்பதி லட்டில் மிருக கொழுப்பு கலக்கப்பட்டதாக வரும் செய்திகள் மனக்கவலையை தருவதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். ஏழுமலையானுக்கு உலகெங்கும் பல கோடி பக்தர்கள் இருப்பதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி அவர்களை இவ்விவகாரம் மிகவும் காயப்படுத்தி இருப்பதாகவும், எனவே இதுகுறித்து விரிவான விசாரணை தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடெங்கும் உள்ள வழிபாட்டு தலங்களின் புனிதத்தன்மையை காப்பது அந்தந்த தலங்களின் நிர்வாகிகளின் கடமை என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு இருந்ததாக ஆய்வுகளில் கூறப்பட்டுள்ளது. இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கர்நாடகாவில் உள்ள கோயில்களில் நந்தினி நெய்யை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து கோயில்களுக்கும் கர்நாடகா அறநிலையத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார். அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில்களில் பிரசாதம் தயாரித்தல், விளக்குகள் ஏற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் மாநில அரசின் தயாரிப்பான நந்தினி நெய்யை பயன்படுத்த வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள 1,00,000 கோயில்களில் 35,500 கோயில்கள் அம்மாநில அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. திருப்பதி லட்டு தயாரிக்க அமுல் நிறுவனத்திடமிருந்து நெய் கொள்முதல் செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. இதனை மறுத்துள்ள அமுல் நிறுவனம், திருப்பதி கோயிலுக்கு ஒருபோதும் தங்களது நிறுவனம் நெய் விநியோகம் செய்ததில்லை என விளக்கம் அளித்துள்ளது. மேலும் தங்களது நிறுவனம் நெய் தயாரிக்க சுத்தமான பசும்பாலை மட்டுமே பயன்படுத்தி வருவதாகவும், தங்களது நிறுவன தயாரிப்புகள் ISO சான்றிதழ் பெற்றவை எனவும் அமுல் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தங்களது தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் பால் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் பல்வேறு கட்ட பரிசோதனைக்கு பிறகே கொள்முதல் செய்யப்படுவதாகவும் அமுல் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது.
கர்நாடக மாநிலத்தில் பெண் ஊழியர்களுக்கு மாதவிடாய் கால விடுமுறை அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு இச்சலுகை வழங்கப்படும் என கர்நாடகா தொழில்துறை அமைச்சர் சந்தோஷ் லாட் தெரிவித்துள்ளார். பெண் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளதாகவும் இதுகுறித்து பல்வேறு தரப்புகளுடன் ஆலோசித்துவிட்டு சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது பீகார், கேரளா, ஒடிசாவில் மட்டுமே பெண் ஊழியர்களுக்கு இதுபோன்ற விடுமுறை அமலில் உள்ளது. கேரளாவில் பெண் ஊழியர்கள் மட்டுமின்றி 18 வயது நிரம்பிய மாணவிகளுக்கும் இந்த விடுமுறை வழங்கப்படுகிறது. 18 வயதுக்கு கீழிருப்பவர்களின் முதுமை காலத்திற்காக சேமிக்கக்கூடிய என்பிஎஸ் வாத்சல்யா திட்டத்தில் முதல் நாளிலேயே 9700 பேர் சேர்ந்துள்ளனர். 18 வயதுக்கு கீழ் உள்ள தம் பிள்ளைகளின் எதிர்கால நலன்களுக்காக சேமிக்க என்பிஎஸ் வாத்சல்யா என்ற ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. பிள்ளைகளின் வயது 18ஐ தாண்டும் போது அது வழக்கமான தேசிய ஓய்வூதிய திட்டமாக மாறிவிடும். இத்திட்டத்தை PFRDA எனப்படும் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் நிர்வகிக்கிறது. இளம் வயதிலேயே சேமிக்க தொடங்கும் போது கூட்டு வட்டி அடிப்படையில் கணிசமான முதிர்வுத் தொகை கிடைக்கும் என்பது இத்திட்டத்தின் சிறப்பம்சம் என PFRDA அமைப்பு கூறியுள்ளது. திருப்பதி பிரசாத தயாரிப்பில் கலப்பட நெய் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் பழனி பஞ்சாமிர்த தயாரிப்பிலும் விலங்கு கொழுப்பு கலந்த நெய்யை பயன்படுத்துவதாக வதந்தி பரவி வருகிறது. இதுகுறித்து இந்து அறநிலையத்துறை விளக்கம் அளித்துள்ளது. திருப்பதி கோயிலுக்கு லட்டு விநியோகம் செய்யப்பட்ட நெய்யில் மாட்டிறைச்சி கொழுப்பு, பன்றி கொழுப்பு கலந்து விற்ற புகாருக்கு ஆளாகியுள்ள AR ஃபுட்ஸ் நிறுவனம்தான் பழனி முருகன் கோயிலுக்கும் நெய் விநியோகம் செய்வதாக வதந்தி பரவி வருகிறது. இதுகுறித்து தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பு குழு ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி பழனி கோயிலில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்திடமிருந்தே பெறப்படுகிறது என்று இந்து அறநிலையத்துறை விளக்கம் அளித்துள்ளது. திருப்பதி லட்டு செய்வதற்காக நெய் விநியோகம் செய்த AR டெய்ரி நிறுவனத்தின் கழிவு நீரை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளது. திண்டுக்கல்லில் அமைந்துள்ள AR டெய்ரி ஃபுட் நிறுவனம் திருப்பதி லட்டு தயாரிப்பிற்காக நெய் அனுப்பும் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளது. அவர்கள் அனுப்பிய நெய்யில் விலங்குகளின் கொழுப்புகள் கலந்துள்ளதாக குஜராத்தை சேர்ந்த ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள AR டெய்ரி ஃபுட் நிறுவன தர கட்டுப்பாடு அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தனர். தமிழ்நாடு உணவு கட்டுப்பாடு துறை சான்று மற்றும் ISI அக்மார்க் சான்று பெற்ற நிறுவனம் என்றும் தெரிவித்தனர். தற்போது திண்டுக்கல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி செயற்பொறியாளர் அனிதா AR டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பால் பொருட்கள் தயாரிக்கும் போது வெளியேற்றப்படும் கழிவு நீரை ஆய்வுக்காக எடுத்து சென்றுள்ளார். கலப்படம் உறுதி செய்யப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். கோவையில் பிரபல ரவுடி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ஆல்வின் என்பவர் கொடிசியா மைதானத்தின் அருகில் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே அவரை பிடிக்க காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்றிருக்கின்றனர். ரவுடி ஆல்வினை சுற்றி வளைக்க முயன்றபோது தலைமை காவலர் ராஜ்குமாரை அவர் கத்தியால் தாக்கியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதனால் ராஜ்குமார் கையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தங்களை தற்காத்துக் கொள்ள காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் துப்பாக்கியால் சுட்டதாகவும் ஆல்வினின் 2 கால் முட்டிகளிலும் குண்டு பாய்ந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து ஆல்வினை கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் துணை முதலமைச்சர் குறித்த கேள்வி எழுந்த வண்ணம் உள்ளன. அப்படி எழுப்பிய கேள்விக்கு ரஜினிகாந்த் அளித்த பதிலை சுட்டிக்காட்டி உதயநிதி ஸ்டாலின் நகைச்சுவையாக பேசியுள்ளார். உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்கேன். ஓகே, யூடியூப் திறந்து பார்த்தேன் நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைவர் தன்னையில் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறாரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நான் இன்னும் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல, அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. இது முதலமைச்சர் தான் கேட்கணும், அவர்கிட்ட கேட்காது. அவர்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்ட மைக்கு நீட்டி உதயநிதி துணை முதலமைச்சர் உங்க ஒப்பீனியன் என்ன, உங்க ஒப்பீனியன் என்கிட்ட கேட்டீங்க. சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு. அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம, அவர் பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு எங்கிட்ட இந்த அரசியல் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன, படிச்சா என்னன்னு தோணும்.
நாகை அருகே அரசு காப்பகத்தில் ஆதரவற்ற 5 குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மனநல ஆலோசகர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். குட் டச் பேட் டச் குறித்து வகுப்பெடுத்து குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொல்லை கொடுத்தது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு சத்யபிரகாஷ் என்பவர் மனநல ஆலோசகராக இருந்து வந்துள்ளார். இதில் 5 குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக விடுதி கண்காணிப்பாளர் சசிகலா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து சத்யபிரகாஷ் கைது செய்யப்பட்டார். திமுக கூட்டணியை உடைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை துருப்புச்சீட்டாக பயன்படுத்த சிலர் முயல்வதாக திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அவ்வாறு நினைப்பவர்களுக்கு ஏமாற்றமே கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் சுமார் 6 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பில், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து டிஎன்பிஎஸ்சி, ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட தேர்வு முகமைகள் வாயிலாக 34,384 பேருக்கு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேரடி நியமனம், அரசு துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் வாயிலாக 33,655 பேருக்கு என மொத்தம் 68,039 பேருக்கு அரசு வேலைகள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தபடி அடுத்த 2 ஆண்டுகளில் 75,000 இளைஞர்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று அரசின் முன்னெடுப்புகளின் காரணமாக 5,08,055 பேர் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 5 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சமீம் அகமதை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் 75 நீதிபதி இடங்கள் கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எண்ணிக்கை 63. இதில் 12 பேர் பெண் நீதிபதிகள். நீதிபதிகள் லட்சுமண சந்திர விக்டோரியா கௌரி, பி பாலாஜி, கே ராமகிருஷ்ணன், ஆர் கலைமதி மற்றும் கேஜி திலகவதி ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் அமைப்பு அண்மையில் பரிந்துரைத்திருந்தது. இந்நிலையில் அவர்கள் 5 பேரையும் சென்னை உயர்நீதிமன்ற நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். திருவண்ணாமலையில் பக்தர்கள் கிரிவலம் வரும் தீப மலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 ஏக்கர் பரப்பளவில் இருந்த அரிய வகை மூலிகைச் செடிகள் மற்றும் மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையில் அரிய வகை மூலிகைச் செடிகள், மரங்கள் உள்ளன. கிரிவலம் மேற்கொள்ளும் பக்தர்கள் மூலிகை காற்றை சுவாசித்தபடி வலம் வரும் இந்நிலையில் அம்மலையில் ஏற்பட்ட திடீரென தீப்பிடித்தது. மரங்கள் மற்றும் மூலிகைச் செடிகளில் மளமளவென தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் தீபமலை பகுதி புகைமண்டலமாக காட்சியளித்தது. தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினரும் மலை பாதுகாப்பு குழுவினரும் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேடு அருகே நாய் கடித்ததில் படுகாயமடைந்த சிறுவன் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிறுவன் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். நெற்குன்றம் அங்கன்வாடி பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவரின் மகன் கேசவன். கடந்த சில நாட்களுக்கு முன் இந்த சிறுவன் தனது வீட்டின் அருகே விளையாடிய போது நாய் கையில் கடித்துள்ளது. அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லாததால் நாயிடமிருந்து தப்பிக்க சிறுவன் வெகுநேரம் போராடியுள்ளான். தொடர்ந்து இரத்த காயங்களுடன் வீட்டிற்கு சென்ற சிறுவன் நடந்ததை தாயிடம் கூறியுள்ளார். பின்னர் மயக்கமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். நாயில் எல்லா ஏரியாவிலுமே இருக்குது. அந்த சந்தில் எல்லா சந்திலுமே எந்த பக்கமும் போக முடியல. எந்த நேரமும் குலைச்சிக்கிட்டு தான் கிடக்கும். அந்த நாயில் பிடிச்சா தான் சார் புள்ளி சின்ன பிள்ளைலாம் அங்கே இருக்கலாம். ரோட்லேயே சுற்றி வரும் சார். ரோட்லேயே சுற்றி வரும். பசங்க போகவும் முடியாது. அந்த போக முடியாது. அப்போ கேட்டால் ஒரு டைம் வந்து பிடிச்சாங்க. ஒரு 2 நாய் மட்டும் பிடிச்சாங்க. திருப்பி அந்த நாய் எல்லாமே அந்த சைடில் இருந்த நாய் ஃபுல்லாக இந்த தெருவுக்கு வந்துருச்சு. அதுலேருந்து நாய் இதுதான் அதிகமாக இருக்காங்க. தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்கள் தொல்லை அதிகரிப்பால் பொதுமக்கள், மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்துக்கு உள்ளாகும் சூழல் உள்ளது. இந்நிலையில் நாய்களை விரட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து விளக்கமளித்த மாவட்ட ஆட்சியர், விரைவில் அப்பகுதியில் உள்ள நாய்களை விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வராக அதிஷி இன்று பதவியேற்கிறார். அவருடன் 5 அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய முதல்வராக அதிஷி தேர்வு செய்யப்பட்டார். டெல்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனாவை சந்தித்து கெஜ்ரிவால் ராஜினாமா கடிதத்தை அளித்த நிலையில் முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட அதிஷி MLA-க்களின் ஆதரவு கடிதத்தையும் அளித்தனர். இருவரின் கடிதத்தையும் துணைநிலை ஆளுநர் சக்சேனா அனுப்பி வைத்த நிலையில் கெஜ்ரிவாலின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மேலும் டெல்லி முதல்வராக அதிஷி பதவியேற்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி இன்று டெல்லி ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெறும் என ஆம் ஆத்மி கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிஷியுடன் இணைந்து கோபால் ராய், சௌரவ் பரத்வாஜ், கைலாஷ் கெலாட் உள்ளிட்ட 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு ஏராளமானோர் பேரணி சென்றனர். தீப்பந்தம் ஏந்தியவாறும் கைகளில் பதாகைகளை ஏந்திக் கொண்டும் பேரணி சென்றவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். தெற்கு கொல்கத்தா ஹைலாண்ட் பார்க் பகுதியில் தொடங்கிய பேரணி வடக்கு கொல்கத்தா ஷியாம் பஜார் பகுதியில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் மருத்துவ சங்கத்தினர், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு 40 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பயிற்சி மருத்துவர்கள் அரசின் வாக்குறுதிகளை ஏற்று தற்காலிகமாக போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். ட்ரம்புடன் மற்றொரு நேரடி விவாத நிகழ்ச்சிக்கு முயற்சித்து வருவதாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். ஜார்ஜியா மாகாணத்தில் உள்ள அட்லாண்டாவில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், பெண்களுக்கான கருத்தரிக்கும் உரிமையை ஆதரிப்பதாகவும் கருக்கலைப்பு சட்டம் பெண்களுக்கு அவசியமானது எனவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய கமலா ஹாரிஸ், நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக ட்ரம்புடன் மற்றொரு நேரடி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவதாக கூறினார். முன்னதாக கடந்த 10ஆம் தேதி இருவருக்கும் இடையே முதல் முறையாக நடந்த நேரடி விவாதத்திற்கு கமலா ஹாரிஸுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகியதாக கருத்து கணிப்பு வெளியானது. அதே சமயம் ஜோ பைடனுடன் முதல் விவாத நிகழ்ச்சியும் கமலா ஹாரிஸுடன் 2வது விவாத நிகழ்ச்சியும் நிறைவு செய்துவிட்டதால் 3வது நேரடி விவாத நிகழ்ச்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என ட்ரம்ப் கூறியிருந்தார். நடிகர் ஜெயம் ரவி நடித்துள்ள பிரதர் படத்தின் டீசர் மற்றும் பாடல்கள் சனிக்கிழமை வெளியாகிறது என படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். ராஜேஷ் இயக்கும் இந்த படத்தில் சரண்யா பொன்வண்ணன், பிரியங்கா மோகன், VTV கணேஷ், நட்டி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். அக்கா தம்பி சென்டிமெண்டை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தை ஸ்கிரீன்ஸின் நிறுவனம் தயாரித்துள்ளது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த படம் தீபாவளி பண்டிகைக்கு வெளியாகிறது. நடிகர் பிரபுதேவா நடித்துள்ள பேட்டர் ஆப் படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டனர். மலையாள இயக்குனர் SJ சினு இயக்கத்தில் இந்த படம் உருவாகியுள்ளது. இந்த படத்தில் பாலிவுட் நடிகை சன்னி லியோன் ஒரு பாடலுக்கு நடனமாடியிருக்கிறார். மேலும் நாயகியாக வேதிகா நடிக்க விவேக் பிரசன்னா, பகவதி பெருமாள், ரமேஷ் திலக், மைம் கோபி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ப்ளூ ஹில் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு T. இமான் இசையமைத்துள்ளார். இந்த திரைப்படம் செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாகிறது. மதுரையில் அனுமதியின்றி செயல்படும் பெண்கள் விடுதிகள் 1 வாரத்திற்குள் சட்டப்படி பதிவு செய்யாவிட்டால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா எச்சரித்துள்ளார். மதுரை கற்றாபாளையத்தில் அனுமதியின்றி இயங்கி வந்த பெண்கள் விடுதியில் கடந்த 12ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பெண்கள் தங்கும் விடுதிகளை நடத்தும் தனியார் நிறுவனங்கள் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். விண்ணப்ப படிவத்தினை tnswp.com என்ற இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் சிறுமியிடம் தொலைபேசி எண் கேட்டு தொல்லை செய்த அப்பு பிரியாணி கடை மேலாளர் உள்ளிட்ட 2 பெண்ணின் தந்தையை தாக்கிய காட்சி வெளியாகியுள்ளது. திருவேற்காடு அடுத்த அயனம்பாக்கத்தில் அப்பு பிரியாணி கடை மற்றும் சமையல் கூடம் உள்ளது. அங்கு பிரியாணி வாங்க வந்த 15 வயது சிறுமியிடம் கடை ஊழியர்களான மதன் செல்போன் எண் கேட்டதாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட சிறுமியின் சித்தப்பாவை அப்பு கடை மேலாளர் கிஷோர் மற்றும் மதன் ஆகியோர் தாக்கிய காட்சி வெளியாகியுள்ளது. தனக்கு பல் உடைந்தது குறித்து சிறுமி சித்தப்பா திருவேற்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து அப்பு பிரியாணி கடை மேலாளர் கிஷோர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஊழியர் மதன்குமார் போரூர் அனைத்து மகளிர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து பிரியாணி கடை மற்றும் பிரியாணி தயாரிப்பு கூடத்துக்கு காவல்துறையினர் சீல் வைத்தனர்.